2010ல ரிலீஸ் ஆன ரொம்பவும் வித்தியாசமான ஒரு ஹாரர் மிஸ்ட்ரி த்ரில்லர் படத்த பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். எ நைட்மேர் ஆன் எல்ம் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற 2010ல ரிலீஸ் ஆன இந்த படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த படம் இப்ப தமிழ் டப்பிங்லயே அவைலபிளா இருக்கு. இந்த படத்தோட டூரேஷனே ஒரு 1.5 மணி நேரம் தான் வரும். ஃபர்ஸ்ட் இந்த படம் வந்து 1984ல எடுக்கப்பட்ட இதே படத்தோட அபிஷியல் ரீமேக் வெர்ஷன் தான். ஸோ அந்த படத்துக்கு IMDbல வந்து 7 பாயிண்ட்க்கு மேல வந்து மக்கள் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த செகண்ட் ரீமேக் வெர்ஷனான இந்த படத்துக்கு வந்து வெறும் 5 தான் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு குறைய கொடுத்ததுக்கான காரணம் என்ன? ஸோ அந்த படத்தோட இந்த படம் வந்து எதனால வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு பிடிக்கலங்கிறத இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் படத்தோட கதைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ படத்துல வந்து ஒரு செட் ஆஃப் கேங் இவங்க எல்லாருக்குமே வந்து தூக்கம், அதாவது கனவுல வந்து ஒரு ஆள் வந்து கொடுமைப்படுத்துறான். ஸோ அந்த கனவுல நடக்கக்கூடிய விஷயங்கள்ல வந்து இவங்களுக்கு காயப்பட்டுச்சு அப்படின்னா ரியல் வேல்யூமே அதே மாதிரியான காயங்கள் வருது. இதுல படத்தோட ஸ்டார்டிங்லயே ஒரு நபர் மர்மமான முறையில இறந்து போக, அதன் பிறகு அவர் கூட படிச்ச ஒவ்வொருத்தருக்கும் அதே மாதிரி கனவுகள் வருது. அந்த கனவுல ஒரே நபர் வந்து பயங்கரமா வந்து பயம் பிடிச்சுதான் அந்த கனவுல நடக்கக்கூடிய காயங்கள்ல வந்து ஒவ்வொருத்தரா இறந்து போக ரியல் வேல்யூம் இறந்து போறாங்க. அந்த கனவுல வரக்கூடிய நபர் யாரு, அவன் எதுக்காக இதெல்லாம் பண்றான், இந்த கேங்குக்கும் அந்த நபருக்கும் என்ன சம்பந்தம், கடைசியா இந்த கேங்ல யார் தான் உயிரோட தப்பிச்சாங்க அப்படிங்கறத எடுத்து சொல்லியிருக்க ஒரு படமா எடுத்துருக்காங்க. கதைப்படி பார்க்கும்போது படம் பார்க்கறதுக்கு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படமா தான் கண்டிப்பா ஃபீல் ஆகுது. ஸ்க்ரீன் பிளேவும் பெருசா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு போரிங் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஜம்ப்ஸ்கேர் சீனுமே நிறைய இடங்கள்ல மேஜரா நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சவுண்ட் எஃபெக்ட்லாம் நல்லா பண்ணி கொடுத்துருந்தாங்க. பட் இந்த படத்துல இருக்கக்கூடிய அந்த CG அவுட்புட் ரொம்பவும் மோசமா இருக்கு. ஆக்சுவலி அந்த கேரக்டர் ரொம்ப கொடூரமான ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி டிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. ரைட்டிங் வைஸுமே அங்க சொதப்பினால கொஞ்சம் வந்து அந்த கேரக்டர் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வில்லனா போர்ட்ரேட் ஆகல. பட் அந்த ஃப்ரைடிங்கிற அந்த கதாபாத்திரம் ஒன் பை ஒன்னா ஒவ்வொருத்தரா வந்து பார்த்தீங்கன்னா அந்த மர்டர் பண்ணக்கூடிய போர்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப எஃபெக்டிவா தான் எடுத்துக்கிறாங்க. படத்தோட மிடில்ல வந்து இந்த ஃப்ரைடிங்கிற கதாபாத்திரத்தை இவங்களோட பேரண்ட்ஸ் வந்து தெரியாதனமா கொலை பண்ணிட்டாங்க, அவன் ஒரு நல்ல மனுஷன் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு காமிச்சிருப்பாங்க. ஸோ அதுதான் படத்தோட எண்டிங்ல ஒரு ட்விஸ்டா வரப்போகுதுன்னு சொல்லி அந்த இடத்துல தெரிஞ்சுது. பட் அந்த ட்விஸ்ட்டுமே ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு தான் சொல்லணும். மற்ற கேரக்டர்ஸை பண்ணியிருக்கக்கூடிய அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கு. ஸோ அதனால படம் பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இல்லை. தமிழ் டப்பிங் நல்லா இருக்கு அப்படிங்கிறனால ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி கண்டிப்பாக வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம்.